ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ஒரு லேடி பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. ரோடு இருக்குதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரே மணல் மேடாக தான் இருக்குது. ஆனாலும் வேகமாக போயிட்டு இருந்தவங்க திடீர்னு தடுமாறி ரோட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற தோப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் இந்த ரோடு தான் காரணமா இல்லை பைக் ஓட்டிட்டு போனது காரணமா? இப்போ தான் பைக் ஓட்ட பழகிட்டு இருக்கிறாங்க போல. பின்னாடி வந்துட்டு இருந்தவர் அவரோட பைக்கை கீழே போட்டுட்டு தோப்புக்குள்ள போன இந்த பைக்கை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, வேகமா வர பைக்கும் காரு கூட இந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா இந்த லேடி பாருங்க, வேகமா வந்தாங்க, ஸ்பீட் பிரேக்கரை மறந்துட்டதுனால அதே வேகத்துல போய் இந்த அளவுக்கு விழுந்திருக்காங்க. வேகத்தை குறைக்க முடியாததுனால இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வேகமா ஒருத்தர் பைக்ல வந்திருக்கிறாரு. அவரு கீழே விழுந்து பைக் தனியா அவர் தனியா ஆயாச்சு. ஆனாலும் அந்த பைக்கு சுத்துறத நிறுத்தல பாருங்க. நடு ரோட்ல அதோட வேகத்தை குறைக்க முடியாம அப்படியே சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது. அமைதியாகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரோட்ல வேகமா வந்துட்டு இருக்கும் போது பைக் தனியா ஆளு தனியா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா பைக் நிக்காம போய்கிட்டே இருக்குது. வேற யார் மேலேயும் போய் மோதிடக்கூடாதுன்னு கீழே விழுந்தவர் உடனே எந்திரிச்சு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாரு அதை பிடிக்கிறதுக்காக. இங்கேயும் இதே மாதிரி தான் பைக் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருந்த நேரத்துல பைக் வேகமா போக எதிரில் இருந்த சுவர்லயே போய் மோதுற மாதிரி ஆயிடுச்சு. பைக் எடுத்தவரை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வேகத்தில் மின்னலா போகும்னு. வண்டியை திருப்புறதுக்கு ஆள் கொஞ்சம் மறந்துட்டாரு போல. நல்ல வேலை அடி எதுவும் படலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, பைக்குக்கு காத்தடிச்சு முடிச்சிருக்கிறாங்க. எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருந்த நேரத்தில் அது அப்படியே காலை வாரி விட்டுருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற இவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்தவும் அவர் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மெதுவாக வந்தாரு. ஸ்டார்ட் பண்ண வேகத்தில் பைக் அவரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்க. பின்னாடி இருந்தவர் ஓடுற பைக்கை பிடிக்க போக அவரையும் சேர்த்து கீழே தள்ளி போட்டிருக்கு. இந்த பைக்கை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அது வரைக்கும் நல்லா இருந்தது தான். இந்த காத்தடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது, நண்பர்கள் 3 பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. பைக் தடுமாறி இந்த ஆத்துல விழப்போகுது அப்படின்னு மூணாவதா இருந்தவருக்கு தெரிஞ்சதும் அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே வண்டியில இருந்து தாவிட்டாரு பாருங்க. தாவர வேகத்துல அந்த பாலத்துல இருந்த கம்பியை பிடிச்சி ஆளு மேல எந்திரிச்சு வந்துட்டாரு. 2 பேர் ஆத்துக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க பைக்கோட. இதுல தாவி வந்தவர் கையில இருக்கிற போனையும் விடவே இல்லை. எப்படி மின்னல் வேகத்துல செயல்பட்டு இருக்கிறார் பாருங்க. யோசிக்க முடியாத நேரத்துல கூட கால் தன்னால தாவிடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பைக் மட்டும் கரெக்டா அந்த கட்டடத்தை பார்த்து அதுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு பாருங்க. வண்டியை நிறுத்த முடியாத அளவுக்கு வேகமாயிடுச்சு. எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சவர் இப்படி உள்ளே புகுந்துட்டாரு போல. சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு லேடி பைக் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு பாருங்க. பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே ஏறி உட்காரல, அதுக்குள்ளே பைக் ஆளையும் சேர்த்து இழுத்துட்டு பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த லேடியும் சேர்ந்தே பள்ளத்தில் விழுற மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் வேகமாக ஓடி போய் தூக்கி இருக்கிறாங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கிற வண்டி எப்படியெல்லாம் காலை வாரி விடுது பாருங்க. ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. நல்ல பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோட்டு பக்கமே வர வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே நிறைய பேர் டிராஃபிக் சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு லேடி பாருங்கள் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அப்படின்னு பைக்கை நிறுத்திட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல நல்ல வாக்கிங் போயிட்டு கடைசி சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் மெதுவாக வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. மொத்தமாகவே தடுத்து ஒவ்வொருத்தராக விடுறாங்க. அதனால தான் இவ்வளோ நேரம். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக் ஓட்டி பழகிறதுக்காக வந்திருக்கிற அந்த லேடியை தான் பார்க்குறோம். பைக் ஓட்டி பழகி கொடுக்கலாம் அப்படின்னு பின்னாடி நின்னவர் அவரையும் சேர்த்து இழுத்து கீழே போட்டாச்சு. சொல்லி கொடுக்குற ஆட்கள் தான் நிறைய வேதனைகளை தாங்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஆட்டோ ஒன்று இங்கே பெட்ரோல் பங்குக்கு வந்த நேரத்தில் அப்படியே துள்ளி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆட்டோவில் இருந்தவங்க எல்லாம் உடனே மிரண்டி கீழே இறங்கி வந்துட்டாங்க. அது வரைக்கும் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. கரெக்டாக அந்த பல்க்குள்ளே வந்தது இப்படி ஒரு வேலையை காட்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக்லேயே சாகசம் பண்ணுறதுக்கு பார்க்குற ஆட்களை தான் பார்க்குறோம். ஏதோ பொழுதுபோக்குக்காக ஒரு சின்ன தெருவில் நின்று இப்படி ஒரு வேலையை பார்த்து கடைசியில் பக்கத்தில் இருக்கிற தோப்புலே போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, சைக்கிள் ஓட்டி போயிட்டு இருக்கிறவர் அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரே நேரத்தில் இத்தனை நாய்கள் சேர்ந்து துரத்திட்டு வந்தால் நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இதுல சைக்கிள் எங்க ஓட்டிட்டு போறது, அவரு வேகமா போனாரு. போன வேகத்துல அங்க திரும்புறதுக்கு பதிலாக கரெக்டா அந்த மதில்ல போய் மோதிட்டாரு. அவர் விழுந்ததுக்கு அப்புறம் என்னவோ ஏதோ நினைச்சு இந்த நாய்கள் எல்லாம் திரும்பி ஓட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, நம்ப முடியாத காட்சி தான். நிறைய பைக் ரோட்ல போயிட்டே இருக்கு. இங்க இந்த லேடி வெயிட் பண்ணி தான் போறாங்க பைக் எல்லாம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு. ஆனாலும் கரெக்டா கிராஸ் பண்ற நேரத்துல நேர் ரோட்ல வேகமா ஒரு பைக் வந்ததுனால ரெண்டும் மோதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து இன்னொரு பைக் வேகமா வந்து இங்க நின்றுட்டு இருந்தவரையும் சேர்த்து கீழே தள்ளி போட்டிருக்கு பாருங்க. அக்கா ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் ஒன்று வேகமா வந்து ரோட்டெல்லாம் தாண்டி இந்த வீட்டில் அப்படியே 2 சக்கரத்துல நிக்கிறத தான் பாக்குறோம். இந்த காரும் வண்டியும் தாறுமாற ஓட ஆரம்பிச்சதுன்னா அதை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல. ஏதாவது பள்ளத்தை தேடிதான் போகுது. விழுந்திருக்கிற காரை அங்க இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இதே மாதிரி இங்கே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது பைக் ஓட்டி பழகிறதுக்குள்ள எவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பழகிற ஆளோட சேர்ந்து பழகி கொடுக்குற ஆளு கீழே தான் விழ வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நல்ல மழை பெஞ்சு இந்த இடமே தண்ணி தேங்கி இருக்குது. இந்த தண்ணியில் யாராவது சைக்கிள் ஓட்டிட்டு வருவாங்களா? அதுவும் இவ்வளோ வேகமாக உருட்டிட்டு வர வேண்டிய சைக்கிளை ஓட்டிட்டு வந்ததுனால அந்த தண்ணியிலே சறுக்கிட்டு விழுற மாதிரி ஆயிடுச்சு. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இவ்வளோ பெரிய ஆற்றுல மரத்துல இருந்து குரங்கு வழுக்கி தண்ணியில விழுந்துடுச்சு போல. அழுத்தளவு தண்ணி ரொம்ப மூழ்கிற நிலைமையில தான் இருந்து இதை பார்த்தவங்க வேகமாக ஒரு கம்பை கொடுத்து அது எப்படியும் அந்த போட்டில் தூக்கி விட்டுருக்காங்க. குரங்கு நமக்கு தான் உதவி செய்கிறாங்க அப்படின்னு நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பை பிடிச்சி மெதுவாக மேலே வந்து சேர்ந்துடுச்சு பாருங்க. மறுபடியும் அதை கரைக்கு விடுறதுக்காக போகவும் கரையை பார்த்ததும் தாவி குதிச்சு அதுவே இறங்கி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க தண்ணி நிரப்பி இதில் குளிக்கிறதுக்காக. ஆனால் ஒரு காற்று அடிச்சுட்டு பாருங்க மொத்தமாக பிடுங்கிட்டு வந்துடுச்சு. ஆள் உள்ளே மாட்டிக்கிட்டாரு. எப்படியோ உள்ளேருந்து மெதுவாக வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. காற்றோட வேகத்தை பாருங்களேன். சூறாவளி காற்று வர தொடங்கிச்சுன்னா எவ்வளோ பெரிய கனமான பொருள் எல்லாம் பார்க்கறதே இல்லை. இங்கேயும் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. இடம் ரொம்ப தெளிவாக இருந்தது. மேலே இருந்து மேற்கூரையெல்லாம் விழ ஆரம்பிச்சதும் அவ்வளவுதான். இந்த இடமே தெளிவே இல்லாமல் மாறிடுச்சு. ஒரு நொடிக்கு முன்னாடி இந்த இடம் வேற மாதிரி இருந்தது. ஒரு காத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நிக்கிற எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. எதுக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கடல் எல்லாம் அவ்வளவு வேகமா வந்திருக்கு. இதை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு வேகமா வருமானு. இருக்கிற ஆட்கள் பைக் எடுக்கிறதுக்கோ கார் எடுக்கிறதுக்கோ கூட நேரம் கிடையாது. ஒரு 2 பேர் பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பல பேர் ஓடவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளி பேரெல்லாம் சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. இருக்கிற காரெல்லாம் கூட சேர்த்து அடிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. கண்ணால பார்த்தாலும் நம்ப முடியாத ஒரு காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த ஆத்துல ஒரு பெரிய முதல்ல இருக்கு. அதே ஆத்துல நிறைய ஆட்டஸ் இருக்கு. இந்த ஆட்டஸ்லாம் ரொம்ப வித்தியாசமான விலங்கு. என்னதான் சின்ன உயிரினமா இருந்தாலுமே எல்லாமே கூட்டமா ஒற்றுமையா தான் இருக்கும். ஒரு முதல்ல வந்தது அப்படின்னா எல்லாம் ஒன்னா தான் படை திரண்டு வருமா. இதனாலே முதலைகள் இதை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி தான் போகும். சின்ன எறும்பா இருந்தாலும் கூட்டமா சேர்ந்துடுச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. இதே மாதிரி இங்கிருந்து வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வாத்துகள். பார்க்கறதுக்கே நம்ப முடியல பாருங்க. இங்கிருந்து பார்க்கும்போது சின்னதாக ஏதோ குடுகுடுன்னு ஓடி வர மாதிரி தெரியுது. அலையலையாக வருது எல்லாமே வாத்துக்கள் தான். இந்த தண்ணியில் இறங்குறதுக்காக எல்லாம் ஒரே நேரத்தில் கிளம்பி வருது பாருங்க. வாத்து பண்ணை கோழி பண்ணை எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதை என்னன்னு சொல்றது? இந்த ஆறே நிரம்பிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணியை விட வாத்து தான் அதிகமாக இருக்கு. இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆறு எங்க இருக்குன்னு தேட தான் வேணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய கேட் போட்டு வச்சிருக்காங்க இந்த வீட்டில். ஆனால் இந்த கேட் எல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு காற்று வேகமாக அடிச்சது. அடிச்ச காத்துக்கு கேட்டு கலண்டு ரோட்டு பக்கமே போயிடுச்சு. நம்பவே முடியல. இந்த மாதிரி வேகமா சூறாவளி காத்தடிக்கும் போது வீட்டுல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது உலகில் சோம்பேறி விலங்கு அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்லோத் தான். இத உலகத்துல ரொம்ப அழகில்லாத விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உடம்புல பெரிய அளவுல எனர்ஜியே இருக்காது. ஏன்னா இது வெறும் இலைகளை மட்டும் தான் சாப்பிடும். ரொம்ப மெதுவா தான் நகரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகுமா. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இது எப்படியோ தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. இப்ப தண்ணியில இருந்து மேலே எந்திரிச்சு போறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்ப பலகீனமான விலங்குன்னு சொல்லலாம். அதோட உடம்புல ரொம்ப ஆற்றல் கம்மியா தான் இருக்கும். இங்க தண்ணி பக்கத்துல இருந்ததுனால என்னவோ அதோட உடம்புல பாசி வேற பிடிச்சிருக்கு பாருங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு கம்பை பிடிச்சி தாவி மேலே போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது கண்கொள்ளா காட்சி தான். இந்த தண்ணி மேல ஒரே நேரத்துல பறவைகள் எல்லாம் எப்படி கூட்டமா அலைமோதுது பாருங்க. இந்த பறவைகள் ஒரு சேர பறந்து வரதே பார்க்கறதுக்கே நம்ப முடியல. கூட்டத்தை விட்டு கொஞ்சம் கூட விலகாம எப்படி சுத்தி வருது பாருங்களேன்.